இயேசுவின் நல்ல பங்கின் ஊழியங்கள் வழங்கும் மகிமையின் நேரம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறோம். கர்த்தருடைய அன்பை ருசித்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபமாகிய பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்துதான் என்பதை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையின் அனுபவத்திலே நன்கு உணர்ந்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். அவர் அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? பலவிதமான பிரச்சனைகள் ஊடாக இந்த பவுல் கடந்து சென்றதை நாம் வேதத்தின் மூலமாய் நாம் வாசிக்கிறோம். தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17-18 நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காக என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஆம், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற அந்த சிங்கங்களின் கைகளிலே ஒரு நாளும் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை என் தேவன் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். பலவிதமான சிங்கங்களின் கூட்டம், கர்ஜிக்கிற கூட்டம், அதன் மத்தியிலே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய பலத்தை அவர் சார்ந்து இருந்தபடியால் சொல்லுகிறார், என்னாலே ஒன்றும் ஆகாது, என்னாலே ஒன்று ஆகும் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவர் கொரிந்தியர் நிருபத்திலே வாசிப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்துதான். இன்றைக்கும் என்னால முடியவில்லையே, என் பலன் ஒன்றுமே இல்லையே, என்னிடத்திலே வருமானம் இல்லையே, என்னால் ஊழியம் செய்ய முடியவில்லையே, என்னால் ஊழியம் செய்வதற்கு எனக்கு வேண்டிய ஆள்பலன் இல்லையே, பொருளாதாரத்திலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்ட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு ஆவியானவர் பேசுகிறார். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்க 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 கர்த்தர் உங்கள் மாம்ச பலவீனத்தை எடுத்து போட்டு அவருடைய பலத்தினால் கர்த்தர் உங்களை இடைகட்ட போகிறார். ஆகவேதான் ஏசாயா 41:10 நாம் வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அவருடைய நீதியின் கரத்தினால் உங்களை தாங்க விரும்புகிறார். தேவ ஜனமே, வேதத்தை நன்கு வாசித்து பாருங்கள். அநேகர் கிறிஸ்துவையே தன் பலனாக கொண்டு தன் காரியத்தை நடத்தி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினவர்களை அநேக இடத்திலே இந்த வேதகத்தின் மூலமாய் நாம் வாசிக்கிறோம். தாவீது அப்படித்தான் சொல்லுகிறார், ஆபகுக் தீர்க்கதரிசி அப்படித்தான் சொல்லுகிறார். இன்னும் பல தேவ மனிதர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் தான் என் பலன், என் பலன் ஒன்றுமே இல்லை, என்னிடத்திலே ஒன்றுமில்லை, ஆனால் கிறிஸ்துவே எனக்கு பலனா இருப்பது நிமித்தம் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் மாமிச பலமும் நீங்கள் கற்றுக்கொண்ட உங்களுடைய அறிவும் உலக பிரகாரமான அறிவும் அது ஒரு முடிவுக்கு உட்பட்டது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பலனோ எல்லாவற்றையும் தாண்டி இந்த உலகத்திலே உங்களை சாதிக்க வைக்கும் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. எப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார் என்பதை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை தன் ஜனமாக கொண்டு ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை சங்கீதம் 29:11 அதை சொல்லுகிறது, கர்த்தர் தன் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தன் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. என்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறினீர்களோ அன்று முதல் கர்த்தருடைய ஜனம், அவருடைய குமாரர், அவருடைய குமாரத்தி, நீங்கள் உங்கள் பலனை வேறெங்கும் தேட வேண்டாம், உங்கள் பலனை நீங்கள் கர்த்தருக்குள்ளாக தேடும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களை பலப்படுத்தும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், நீர் தேவன், நான் உம்முடைய ஜனம் என்று நீங்கள் சொல்லும் பொழுதே ஒரு உன்னத பலத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவார். இரண்டாவதாக கர்த்தர் எப்படி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் தெரியுமா? அவருடைய கிருபையை கொடுத்து உங்களுக்கு பலப்படுத்த விரும்புகிறார். அதை தான் நாம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, என் கிருபையிலே பலப்படு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ரிசீவ் மை கிரேஸ் மோர், என்னுடைய கிருபையினால் இன்னும் நீ நிரம்பு, என் கிருபையினால் நீ பலப்படு. கர்த்தருடைய கிருபை உங்களை பலப்படுத்தும். உங்கள் மாம்ச பலன் உங்களை சோர்வுக்குள்ளாக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு உகந்ததாக நடக்காத பொழுது உங்களுக்குள் ஒரு சோர்வு கவ்விக்கொள்ளும். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் நீங்கள் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு புதிய பலனை கொண்டு வரும்.
அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அவருடைய அனுபவத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:10 சொல்லுகிறார், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 கொரிந்தியர் 4:15 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த இந்த கிருபை பெருகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று முதல் உங்கள் இருதயம் ஸ்தோத்திரத்தினாலே நிரம்பட்டும். இன்று முதல் உங்கள் நாவு ஸ்தோத்திரத்தினாலே நிரம்பட்டும். கர்த்தர் புதிய புதிய கிருபைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நான் அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. ஒவ்வொரு நாளும் காலையிலே நீங்கள் தேவனை தேடும் பொழுது கர்த்தர் அந்தந்த நாளுக்குரிய புதிய கிருபையை கொடுத்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. 3ஆவதாக, கர்த்தரை உயர்த்தி துதிக்கிற துதி உங்களை பலப்படுத்தும். சகரியா 10:6 தெளிவாய் சொல்லுகிறது, நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களுக்கு நான் இறங்கினேன். அவர்கள் எனக்கு ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் யூதா வம்சத்தார். அவரை துதிக்கிறவர்களை கர்த்தர் நிலைக்க பண்ணுவார். அவரை துதிக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அவரை உயர்த்தி துதிக்க 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 நீங்கள் தேவ பலத்தினாலே நிரப்பப்படுவீர்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் மேல் இரக்கம் பாராட்டி கொண்டே இருப்பார் என்று சொல்லி வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. 4ஆவதாக, கர்த்தர் உங்களை எப்படி பலப்படுத்துகிறாராம்? யோபு எழுதின புஸ்தகம் 4:4 விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினாலே நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை நீ பலப்படுத்தினீர் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். விழுந்து போகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஒரு நாளும் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். என் வாழ்க்கையில எல்லாம் போயிற்று என்று சொல்லுகிறீர்களா? ஒரு நாளும் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்த ஜனம் அல்ல. இதுவரை அப்படி தோன்றி இருக்கலாம். ஆனால் விழுகிறவனை கர்த்தருடைய வார்த்தை உயர்த்தும். தேவனுடைய வார்த்தை உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். ஆகவேதான் 138 சங்கீதம் 3 வாசித்து பாருங்கள். ஆத்துமாவிலே பலன் தந்து ஆண்டவரனை தைரியப்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பலவீனமான எண்ணங்களை உணர்கிறீர்களா? உங்கள் ஆத்துமா சோர்ந்து போய் கிடக்கிறதா? இனி என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறீர்களா? எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 10:35 மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஆத்துமாவிலே கர்த்தர் பலன் தந்து உங்களை தைரியப்படுத்தி உங்களாலே செய்ய முடியாத காரியங்களை இன்று முதல் நீங்கள் கிறிஸ்துவின் பலத்தினாலே நிரம்பி செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. 5ஆவதாக, நீங்கள் தேவனுக்கு காத்திருக்கும் போது ஒரு விசேஷ பலன் இறங்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை நாம் ஏசாயா 40:31 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். அப்படி என்றால் என்ன? தேவனுடைய வேலைக்காய் காத்திருக்கிறவர்கள், தேவனிடத்தில் எனக்கு அவசரமாக இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறவர்களுக்கு அல்ல. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நீர் குறித்திருக்கிற நேரத்திலே, நீ குறித்திருக்கிற வேளையிலே எனக்கு நீர் அற்புதம் செய்யும் மட்டும் நான் உமக்காக காத்திருக்கிறேன் என்று நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஒரு விசேஷ பலன் உங்களை நிரப்பும். அந்த கால தாமதம் உங்கள் வாழ்விலே சோர்வை கொண்டு வராது, மாறாக உங்களுக்கு ஒரு பலனை கொண்டு வரும். கழுகை போல நீங்கள் புது பலனை பெற்றுக்கொண்டு மறுபடியும் நீங்கள் உயர எழும்பும்படியாக கர்த்தர் உங்களுக்கு புது பலனை கொடுத்து ஆண்டவர் உங்களை நிரப்புவார். 6ஆவதாக, கர்த்தர் எப்படி உங்களை பலப்படுத்துகிறார் தெரியுமா? பரிசுத்தாவின் மூலமாக ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். எபேசியர் 6:10 வாசித்து பாருங்கள். சகரியா 4:6 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தருடைய ஜனமே, இந்த சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுவது என்றால் என்ன? அதுதான் பரிசுத்தாவின் பலன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலங்களிலே சத்ருவானவன் அவன் இயேசுவுடைய வருகையை அறிந்து தனக்கு கொஞ்ச காலமே இருக்கிறது என்பதை நன்கு அறிந்து அவன் தீவிரமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அநேக வேலைகளை சோர்ந்து போகும்படி செய்து கொண்டிருக்கிறான். பரிசுத்தத்தை விட்டும், அழைப்பை விட்டும், விசுவாசத்தை விட்டும், நம்பிக்கை விட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளை வழிவிலக செய்யும்படியாக அவன் தீவிரமாய் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலத்தில் அல்ல, வெளிப்படுத்துகிற கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஆவியை நீ பெற்றுக்கொள். அதைதான் நாம் சகரியா 4:6 வாசிக்கிறோம். உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் உன்னால செய்ய முடியும்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நேராக தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தை வருகிறது. பரிசுத்தாவின் மூலமாக உங்களால் சகலவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்பதை நினைத்து இப்போதே அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள நீங்கள் சந்தோஷமாய் காத்து உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். கடைசியாக எப்படி இந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார் தெரியுமா? நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் பலன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு காரியங்கள் தாமதமாய் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பார்த்த வேளையிலே எதிர்பார்த்த நிலையிலே உங்களுக்கு கிடைக்காத பொழுது உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது சோதித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும், தாழ்வானாலும் உயர்வானாலும், எந்த நிலையிலும் உன்னுடைய இருதயம் கர்த்தருடைய மகிழ்ச்சியினாலே நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நீ மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அதுதான் உன்னை பலப்படுத்துகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இன்றைக்கு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்மை தாமே நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறீர்களோ? இந்த கொஞ்ச காலத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, வயதாகிவிட்டது, என்னுடைய பலனெல்லாம் குன்றி போய்விட்டது, எனக்கு ஞானம் இல்லை, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்றெல்லாம் பல நிலைகளிலே பலன் குன்றி காணப்படுகிறீர்களோ? உங்கள் சரீரத்திலும் உங்கள் மனதிலும் உங்கள் சிந்தையிலும் கூட நீங்கள் பலன் குன்றி காணப்படுகிறீர்களோ? இந்த 7 காரியங்களை கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார், உங்கள் மூலம் மகிமைப்படுவார். எல்லோரை காட்டிலும் நீங்களே ஆசீர்வாதமான ஜனங்களாக நீங்கள் இருக்கிறதை மற்றவர்கள் கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நாட்கள் இன்று முதல் உங்கள் வாழ்விலே தொடங்க போகிறது. அந்த நன்மை உங்களுக்கு வேண்டும், உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாய் உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன் அப்பா. என்னிடத்திலே பலன் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எந்தெந்த காரியத்து நிமித்தம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து ஆண்டவரே செயல்பட முடியாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, இன்றைக்கு கிறிஸ்துவின் பலன் உம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து என்ற ரகசியத்தை இந்த நாளிலே இந்த ஆண்டவரே இந்த சத்திய வசனத்தின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள் அப்பா. ஆகவே இன்றைக்கு இந்த சத்தம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு உற்சாகத்தை கொடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. மாம்ச பலத்தை நம்பி அல்ல ஆண்டவரே, சொந்த ஆண்டவரே முயற்சியை நம்பி அல்ல ஆண்டவரே, உம்முடைய பலத்தை சார்ந்த ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இன்று முதல் எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக அப்பா. அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறதற்காய் நன்றி அப்பா. எல்லா தோல்விகளையும் நீ ஜெயமாக மாற்றுகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. பரிசுத்தாவின் பலன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய சிரசிலும் இறங்குகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி ஆண்டவரே, யார் யாருடைய வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே, செயல்கள் நிமித்தம் ஆண்டவரே, துரோகத்து நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிருந்தாலும் எல்லாவற்றையும் உதறிவிட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே மறுபடியும் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு உம்முடைய பிள்ளைகள் அப்பா இந்த 7 காரியங்களை பின்பற்றி ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டிருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு மாற்றம் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இந்த உலகத்திலே சகல ஜனங்களை பார்க்கிலும் இந்த சத்திய வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீ சாட்சியாய் நிறுத்தப் போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நித்தமும் நடத்துகிற தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவ கரம், தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து விட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இது முதற்கொண்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வர வர விருத்தியை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே இந்த நன்மையை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறீர் என்பதை விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதத்தை உங்க கரத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காக உரிமையாக்கி ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். தேடி பாருங்கள், உங்களுக்குள் அந்த சோர்வு இருக்காது. கர்த்தர்
உங்களை பலப்படுத்தி இருப்பதை எங்களுக்கு சாட்சியாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெபிக்க நாங்கள் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்கள் மாதாந்திர பத்திரிகை பெறவில்லையா? எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்விலே மகிமைப்படும். ஆமென். டாக்டர் பிலிப், சகோதரி கேத்ரின் பிலிப் அவர்களால் நடத்தப்படும் உலக தரமான கண் மருத்துவமனை பிலிப் ஐ கேர் ஹாஸ்பிட்டல். கண் பரிசோதனை, கேட்ராக்ட், கிளாக்கோமா, ரெட்டினா, லேசர் ட்ரீட்மெண்ட் மற்றும் பலதரப்பட்ட கண் அறுவை சிகிச்சைகள் மிக தரமான முறையில் மிகச்சிறந்த அனுபவம் வாய்ந்த கண் மருத்துவர்களால் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கான்டாக்ட் லென்ஸ் கிளினிக், இரத்த பரிசோதனை நிலையம், பிலிப் பார்மசி மற்றும் லென்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் ஆப்டிக்கல். அன்பர்களே, உங்கள் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து தேவைகளுக்கும் நீங்கள் அணுக வேண்டிய விலாசம் பிலிப் ஐ கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், அடையார், சாஸ்திரி நகர். தொலைபேசி எண் 0444-24911001 மற்றும் 2491110002. செல்போன் 9790933878 மற்றும் 9444505880. அன்பானவர்களே, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் விசேஷித்த உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறுகிறது. எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசுவின் நல்ல பங்கின் ஊழியங்கள், 4/236 2வது தெற்கு குறுக்கு தெரு, கமாலீஸ்வரர் நகர், நீலாங்கரை, சென்னை 600115. சகோதரர் டாக்டர் எஸ் பிலிப், சகோதரி கேத்ரின் பிலிப். ஜெபத்திற்கும் தொடர்புக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9445038880. தொலைபேசி எண் 044244948880. வெப்சைட் www.jesusgoodpath.com.